Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டுங்க உங்களுடைய டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கீழே என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்க 3 லிங்க் மூலிமா ஏதாச்சும் ஒரு லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா மந்த்லி $399 பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார் கிடைக்கும். ப்ளஸ் என்னுடைய பர்சனல் வியூஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டடிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷேர் மார்க்கெட்டில் இல்லை அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷார்ட்கட்டில் நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வேளை வந்தாலும் அது நிலைக்காது. அப்படி எப்படி எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் சம்பாதிச்சிங்க அவ்வளோ ஸ்பீடாக வந்து ரெடியூஸ் ஆகிடும். மார்க்கெட்டில் நம்ம என்ன சம்பாதிச்சோமோ அதை தக்க வச்சுக்கிறதுங்க, நிலைநிறுத்திங்க அதை. ஓகே, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10,000 ரூபாய் இருந்தது, 10,500 வந்ததுன்னா அந்த 10,500 பிரேக் போட்டு நிற்க வைக்க கற்றுக்குங்க. ஓகே, நம்ம 10,000 20,000 பண்ணோம், 20,000 40,000 பண்ணோம் அப்படி தேவையில்லை. 10,000 10,500 பண்ணாவே அந்த 10,500 எப்படி ஸ்டாப் பண்ண நிறுத்த வைக்க கற்றுங்க. ஒருவேளை அதை விட தெரியாமல் எதாவது ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய முதல் சேஃப்டி பண்ண கற்றுங்க. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்காரணத்துக்கு கொண்டு ரிடியூஸ் ஆகக்கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு கற்றுங்க. ஓகே, இன்றைக்கி அதை சம்மந்தப்பட்ட வீடியோ தான் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படின்னா என்னுடைய ப்ரைம் நண்பர்கள் ஒரு சிலர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, சார் நீங்கள் லைவ்லேயோ இல்லை அந்த வெபினார் பண்ண சொல்லவோ எங்களுக்கு வந்து இருந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நாங்கள் தனியாக போயிட்டு நாங்கள் ட்ரேட் பண்ண சொல்ல சேம் நாங்கள் என்னென்ன பழைய ஓல்டு மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுறோமோ சேம் அதையே தான் நாங்கள் திரும்ப பண்ணுறோம். ஆனால் அந்த வெபினாரில் வர சொல்ல மட்டும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டிசிப்ளின், அந்த எமோஷனல்லாம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது. ஆனால் அந்த நீங்கள் இல்லாதப்போவோ நாங்கள் தனியாக பண்ண சொல்லவோ சேம் நாங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸே பண்ணுறோம் அப்படின்றாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போது நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம், வயிறு வலிக்குதுன்னு நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம். டாக்டர் நம்ம வயிற்று நோக்கு மருந்து கொடுப்பார், மருந்து மாத்திரைங்க கொடுப்பாரு. இது இந்த டைமில் சாப்பிடணும், இந்த டைமில் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார் டாக்டர். ஓகே, ஆனால் அந்த மருந்து என்னால் சாப்பிட முடியாது, மறந்துட்டேன், சாப்பிட தெரியல எனக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மாத்திரை சாப்பிட்றது உங்களுடைய கடமை. சாப்பிட்டா வயிறு வலி சரியாகும். மாத்திரை சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, மறந்துட்டேன், இது மாதிரிலாம் ரீசன்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நம்ம என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, இது டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடிங்கு என்னை பொறுத்தவரையிலும் ட்ரேடிங் 2 விதமாக பண்ணலாம். ஓகே, 1 செகண்ட். ட்ரேடிங்கை 2 விதமாக பண்ணலாம். எப்படின்னா, இப்போது உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோவை ஒரு சிலர் வச்சு பண்ணலாம். இப்போது 1:1, அதாவது 1 மடங்கு லாஸு 1 மடங்கு ப்ராஃபிட். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா 20 ட்ரேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 சக்ஸஸ் ஆகும். ஓகே, 5 வந்து லாஸ் ஆகிடும். 1:1 ரேஷியோ பண்ணிங்கன்னா. இதே நீங்கள் 1:2 ரேஷியோ பண்ணிங்கன்னா 20 ட்ரேடில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 10லேருந்து 12 ட்ரேடு தான் சக்ஸஸ் ஆகும், இல்லை 10 ட்ரேடு தான் சக்ஸஸ் ஆகும். மிச்சம் வந்து 8லேருந்து 10 ட்ரேடு வந்து ஃபெயில் ஆகும். ஓகேங்களா? இதே நீங்கள் ரிஸ்க் ரேஷியோ 1:3 அப்படி வச்சிங்கன்னா உங்களோட ரிஸ்க் ரேஷியோ 20 ட்ரேடுக்கு வெறும் 6 இல்லை 7 தான் பாஸ் ஆகும், மிச்சம் வந்து 13 ஃபெயில் ஆகும். இது வந்து லாஜிக். ஓகேங்களா? இது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, இது லாஜிக். நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் 1:1 ரேஷியோவில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குதா, இல்லை 1:2 பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குதா, இல்லை 1:3 பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குதான்னு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ எல்லாமே வந்து 1:1 ரேஷியோ தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வருது, நம்மளால் முடியும் அப்படின்றத வந்து மற்றவங்க மேலே திணிக்கக்கூடாது. ஜென்ரலாக எல்லாராலையும் என்ன முடியுதோ அதை மட்டும் தான் நம்ம பண்ண முடியுமே தவிர, எனக்கு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ்னால எல்லா பாலையும் 6 அடிப்பேன், நான் 6 பாலையும் நான் 6 அடிப்பேன், 6 பாலையும் நான் 4 அடிப்பேன் அப்படின்னா இப்போ எல்லாராலையும் 6 பாலையும் 6, 6 பாலையும் 4 அடிக்க முடியாது. ஓகேங்களா? ஆனால் 1:1 ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 80% பீப்புள்ஸ் பண்ணலாம். ஆனால் இதை பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, புது பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. இது பண்ண முடியாத காரணம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறாரு, முதல் ட்ரேட் எடுக்கிறாரு, அது ப்ராஃபிட் வந்துடுது. ஓகேங்களா? எது 1:1 ரேஷியோ வச்சுக்கிறேன். 1:1 ரேஷியோவில் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்துடுது, ரைட்டு.
அடுத்து இன்னொரு ட்ரேட் பண்ணுறாரு, ஓகே ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இன்னொரு ட்ரேட் பண்ணுறாரு, செகண்ட் ட்ரேடில் ஃபெயில் ஆகிடுது. ஓகே, இப்போ இந்த தாட்ஸ் என்ன எங்கே கொண்டு போய் விடுது உங்களை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 2000 rupees ப்ராஃபிட்டில் இருந்ததுன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகே, 2000 rupees ப்ராஃபிட்டில் இருந்ததுன்னா மைனஸ் ஒரு 200 rupees ப்ரோக்கரேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, 200 rupees ப்ரோக்கரேஜ் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 1800 தான் வரும். செகண்ட் ட்ரேடில் 2000 rupees மைனஸ் ஆகிடுது, 2000 rupees மைனஸ் ஆகிடுது. இதுக்கு ஒரு ப்ரோக்கரேஜ் ஒரு 2000 rupees ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா 2400 ப்ளஸ் இது ஒரு 1800 ப்ராஃபிட்டு, 2400 லாஸு. ஸோ அது நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 600 ஓவரால் வந்து மைனஸில் இருப்பீங்க. ஓகே, இது பாருங்கள், நீங்கள் 2 ட்ரேட் பண்ணீங்க, ஒன்று பாஸ் ஆச்சு, ஒன்று ஃபெயில் ஆச்சு, இருந்தாலும் உங்களுடைய அமௌண்ட் மைனஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கன்னா, முதல்ல இருந்தது 2000 ரூபாய் ப்ராஃபிட்டில் இருந்து அப்படியாவது விட்டுட்டு இருக்கலாம். இப்போ 2வது ட்ரேட் பண்ணி ஏழாயிரமா மாட்டிக்கிட்டுமே, சின்னடா அதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, இன்னொரு ட்ரேட் பண்ணலான்னு பண்ணுவீங்க. இன்னொரு ட்ரேட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2200 ரூபாய் ப்ளஸ் 600 ரூபாய், ஸோ டோட்டலாக வந்து 2800 ரூபாய் லாஸ் ஆகும். சாரி, ஜாஸ்தி அதிகமாக லாஸ் ஆகும். ஏன்னா 2400 ரூபாய் ப்ளஸ் இந்த ட்ரேடில் ஒரு 2400 ரூபாய், கிட்டத்தட்ட உங்களுக்கு 5000 கிட்டத்தட்ட லாஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுன்னா, இப்போ 4வது ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசு கொண்டு போயிடும். 4வது ட்ரேட் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய வியூ பிரகாரம் 4வது ட்ரேட் என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? எஸ், 99% 4வது ட்ரேடும் லாஸ் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது புரிஞ்சுங்க. ஓகே, எப்போ ஒரு ரூட் நமக்கு லாஸ் எடுத்து திரும்புதோ அன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு லாஸ் திரும்ப போகுதுன்றது எந்த டவுட்டும் கிடையாது. அது புரிஞ்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே ரெண்டாவது ட்ரேட்லேயும் உங்களுடைய டேலண்ட் புரிஞ்சிடும். அதை நீங்கள் ஒத்துக்குங்க, என்னால் முடியும் என்னால் முடியாதுன்னு ஒத்துங்க, இல்லை மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுற விதத்தை மாற்றிக்குங்க. ஓகே, இவங்க யார் இந்த 4வது ட்ரேட் கன்ஃபார்மாக லாஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 ட்ரேடில் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து 4வது ட்ரேட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது, 99% அதுவும். சரி, நம்ம இந்த மாதிரி லாஜிக்கில் வரலாம். ஃபஸ்ட் ட்ரேட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் ட்ரேட் வந்து பாஸ் ஆகிடுச்சு, செகண்ட் ட்ரேடு பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, 3வது ட்ரேட் என்ன ஆகும்? ஆல்மோஸ்ட் தெரியும், லாஸ். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இதுவும் 99% லாஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்குங்க அப்படின்னா, 1 இல்லை 2லேயே உங்களுடைய டேலண்ட் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அங்கே ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுடைய எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ நீங்கள் என்ன வச்சு பண்ணுறீங்கன்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுடைய 1:1 ரிஸ்க் ரேஷியோ வச்சிங்கன்னா நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் வச்சு நீங்கள் உங்களுடைய லாஸை ரிகவர் பண்ணலாம். அதாவது உங்களோட லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியோ உங்களோட லாஸை ரிகவர் பண்ணலாம். இல்லை 1:2 ரேஷியோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டேலண்ட்டை பொறுத்து உங்களுடைய என்ன சொல்லுவாங்க மணி மேனேஜ் சிஸ்டம் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 1:2 வச்சிங்களா, அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் சைடு கொண்டு போய் விட்டுரும். அதில் வந்து டவுட்டும் கிடையாது. ஓகே, இது வந்து 2வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்புறம் இன்னொரு மைண்ட் செட். ஓகே, மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். மைண்ட் செட் இப்போ நான் 1:1 ரிஸ்க் ரேஷியோ எப்படி நம்ம வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தோம். ரிஸ்க் ரேஷியோ 1:1 வச்சிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் 1:2 ரிஸ்க் ரேஷியோ வச்சு பண்ண சொல்ல மணி மேனேஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 1:2 ரிஸ்க் ரேஷியோனா உங்களுடைய ப்ராஃபிட்டே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, சரி, இப்போ 3வது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்ஸ் வந்து உங்களுடைய ஸ்டடியில் நல்லா மேலே பூமிங் போய்ட்டு நல்லா ஹையில் போய்ட்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 500 rupees இருக்கும் ஸ்டாக்ஸ். இது நீங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது அந்த ஸ்டாக்ஸில் ஏன்னா ட்ரெண்டு பையில் போய்ட்டுருக்குது, நம்ம பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணணுன்றது நம்ம நைட் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்ட் பதிஞ்சிட்டு இருக்கும். அது எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ என்ன ஆகுனா, ஸ்டாக்ஸ் வந்து மார்னிங் நீங்கள் நினச்ச மாதிரி 500 ரூபாய் ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. நீங்கள் பை பண்ணுறது ரெடியாக இருக்கிறீங்க. 9:15 ப்ரீ ஓப்பன்லாம் ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்குது. அந்த ஸ்டார்டிங்கில் 5 to 10 minutes வந்து 490 ரேஞ்ச் வந்துடுது மார்க்கெட். ஓகே, 490 ரேஞ்ச் வந்துடுது. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட மைண்ட் செட்டு இந்த விலை ரொம்ப கம்மியாக கிடைக்குது, அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்ஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்குது, 490க்கு வாங்கியாச்சு, 485க்கு ஸ்டாப் லாஸ் போட்டாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ரிஸ்க் தெரியாது, ரிஸ்க் ரேஷியோ அப்புறம் பார்த்துக்கலாம். 490க்கு வாங்கினீங்க. ஏன் மைண்ட் செட்னு சொல்கிறேன்னா, இந்த ஸ்டாக்ஸ் இப்போ ஏ என்ற ஸ்டாக்ஸ் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இந்த ஏ என்ற ஸ்டாக்ஸ் மேலே உங்களுக்கு பை சைட் வியூ வந்தது.
490க்கு பை பண்ணிட்டீங்க அப்படின்னா 480க்கு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டீங்க. ஓகே, அக்செப்ட், ஒத்துக்கிறேன். ஏன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டீங்க இல்லையா? ஓகே, இப்போ 485லேருந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டீங்க, கட் ஆகிடுச்சு, ட்ரிகர் ஆகிடுச்சு. என்ன ஆகும்னா, சாரி, நான் 985 போட்டிருக்கேன், 485 ஸ்டாப் லாஸ் போட்டுட்டீங்க, ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா 480 ரேஞ்சு பார்க்குறீங்க. மார்க்கெட் எதுவும் டைம் கொடுத்து ஒரு 11 o'clock 11:30 அப்படி ஆகுது. இப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு, இப்போது 500 ரூபாயிலேருந்து 490 480 இது வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தெரியும் உங்களுக்கு. அந்த டைமில் 480க்கு இந்த இடத்துல பை பண்ணலாம், இன்னொரு ட்ரேட் பண்ணலாம், 480க்கு பை பண்ணலாம். இப்போ நல்லா கவனிங்க, மார்க்கெட்டு ட்ரெண்டு திரும்பிடுச்சு, இந்த பக்கம் வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போது 480க்கு இந்த இடத்துல பை பண்ணலாம். இந்த உங்களுக்கு அப்போ பார்வை என்னென்னா, இதெல்லாம் சப்போர்ட்டாக தெரியும் உங்களுக்கு. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணால் நம்ம 475க்கு ஸ்டாப் லாஸ் போடலாம். அப்படி என்ன பண்ணுவீங்க, லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி அந்த லாஸை ரிகவர் பண்ணணும் இல்லையா, அந்த லாஸ் இன்க்ரீஸ் பண்ணி இங்கே வந்து சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு திரும்ப இன்னொரு ட்ரேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு போய் ரொம்ப இது விடுனா 460 450 கூட அந்த ஸ்டாக்ஸ் அன்றைக்கி போகும். மைண்ட் செட்டை மாற்றிக்குங்க. ஏன்னா ஸ்டாக்ஸு அப்பில் போகிற ஸ்டாக்ஸ் தான். நீங்கள் அந்த ஸ்டாக்ஸில் ஒரு ட்ரேட் பண்ணீங்க, அந்த ஸ்டாக்ஸை ஸ்டாப் லாஸ் கொடுத்துச்சு. திரும்ப ஏன் அந்த சைடில் இன்னொரு டைம் பை அண்ட் செல் பண்ணணும் ஏன் நினைக்கிறேன். 460க்கு வந்தால் கூட பை அண்ட் செல் பண்ணணும் அப்படின்னு தான் உங்களுக்கு தாட்ஸ் வரும். 455க்கு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு 460க்கு இன்னொரு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஸ்டாக்ஸ் மேலே ஃபுல்லாக டீப்பாக இறங்கிட்டாதீங்க. ஸ்டாக்ஸ் பைனா பை தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஆமாம் ஒத்துக்கிறேன், பை அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்ஸ் பை அண்ட் செல் பண்ணிங்க. ஒரு ட்ரேட் ஃபெயில் ஆயிடுச்சு, அந்த ஸ்டாக்ஸ் ஏன்ற ஸ்டாக்ஸை எடுத்து வச்சுருங்க. ஒன்று உங்களுடைய சிஸ்டம், நீங்கள் லேப்டாப் பார்க்குறீங்களா, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள், வெளியே வந்துடுங்க. இல்லையா உங்களுக்கு ஓரளவுக்கு டேலண்ட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஓரளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏன்ற ஸ்டாக்ஸை அன்றைக்கி விட்டுடுங்க. ஓகே, அன்றைக்கி விட்டுட்டு வேறு என்ன பின்ற ஸ்டாக்ஸில் என்ன பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன ப்ரீவியஸ் டே என்ன ஸ்டடி பண்ணி வச்சிங்களோ, சேல் சைடு போகிற உங்களுக்கு மார்க்கெட் நெகட்டிவ் இருந்தால் சேல் சைடு போகிற ஸ்டாக்ஸில் நீங்கள் சேல் அண்ட் பை பண்ணலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டு ஒரு 200 பாயிண்ட் நெகட்டிவ் இருக்குதுன்னா உங்களோட ஸ்டாக்ஸ் பை சைடே இருக்கட்டும், அந்த ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு சப்போர்ட் கொடுக்காது. மார்க்கெட் வந்து அந்த ஸ்டாக்ஸுக்கு அன்றைக்கி சப்போர்ட் கொடுக்காது. ஓகேங்களா? இது வந்து மைண்ட் செட் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த மூணுத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எமோஷனலில் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகாமல் தவிர, ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டோம் உடனே நமக்கு டிக்ரீஸ் ஆகிடும் நம்மளுடைய எமோஷனல் டிசிப்ளின் அப்படின்லாம் கிடையாது. இதை அப்ளை பண்ணணும் நீங்கள். ஓகே, ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து அப்ளை பண்ணிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிகிட்டே வந்தால் தான் உங்களுடைய எமோஷனல் கண்ட்ரோல் கொண்டு வரப்படும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.